கர்பலாவில் சிபி சதுக்கமங்க சொல்லக்கூடிய அந்த சிபி காசிம் அவங்களோட குடும்பத்தை சேர்ந்த நசீர் காணி தான் இந்த காணியை கிட்டத்தட்ட 310 குடும்பங்களை சேர்ந்த காத்தாங்குடி மக்கள் வந்து வாங்கியிருக்காங்க. இது வாங்கியிருக்கிற மக்கள் யாருன்னு சொன்னால் இதில் அன்றாடம் தொழில் செய்கிறார்கள், கூலி தொழில் செய்கிறார்கள், சமுர்த்தி உதவி பெறுறார்கள். அடுத்தது இந்த ஒவ்வொரு நாளும் கடலை கொட்டை விற்று கூலி தொழில் செய்கிற மிச்சம் கஷ்டத்துக்கு மத்தியில் உள்ளாக்கள் தான் ஆரம்பத்தில் இந்த கட்டு காசு, அதாவது மாதத்தவணை அடிப்படையில் அந்த காசு செலுத்தி தான் இந்த காணியை பெற்றார்கள் அதிகமானார்கள். இதில் அவங்க மட்டும் இல்லை, அன்றாடம் தொழிற்சீராக்களோட அரச ஊழியர்கள் இருக்காங்க, திணைக்களத்தில் வேலை செய்கிறார்கள் இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, அடுத்தது அதிகார சபையில் வேலை செய்கிறார்கள் இருக்கிறாங்க, அடுத்தது காரியாலய உத்தியோகத்தர்கள் இருக்கிறாங்க. இதில் நிறைய அரச உத்தியோகத்தர்கள் நிறைய பேர் இந்த 300 காணியில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்குள்ள இந்த காணி வந்து கிட்டத்தட்ட 2001ஆம் ஆண்டு வாங்கி 2004ஆம் ஆண்டு இந்த காணி ரெஜிஸ்டர் ஆகி கச்சேரியிலிருந்து வந்தாலும் 2004ஆம் ஆண்டு அடித்த சுனாமியின் காரணமாக எல்லார கம்பி கட்டையெல்லாம் இழந்த நிலையில் மீண்டும் சுனாமிக்கு பிறகும் திருப்பி காணி கட்டையெல்லாம் எல்லாம் அடைச்சிருந்தாங்க. இப்போ மிக அண்மை காலமாகத்தான் இந்த காணியை ஒரு குறிப்பிட்ட சில ஆக்கள், இங்கே உள்ள அரசியல் அதிகாரம் உள்ள வர்க்கத்தில் ஒரு சில ஆக்கள் வந்து இந்த காணி அடைச்சிருக்கிறதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். பிறகு நாங்கள் உரிய ஆக்களோட தொடர்பு கொண்ட நேரம் அவங்க எங்களோட காணியை உறுதியை தாங்க, நாங்கள் காசு தரோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படியே ஒரு சில ஆக்கள் வந்து உறுதியை கொடுத்துட்டு அந்த காசை வாங்கியிருக்கிறாங்க. அந்த தைரியத்தில் தான் இந்த பிரதேசம் வந்து 680 பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட காணி. இந்த காணி வந்து 680 பிரதேச செயலகத்துக்கு வந்து இது வரைக்கும் இந்த கரண்ட் எடுக்கிறதுலையா, தண்ணி எடுக்கிறதுலையா, அது இந்த பதிவு செய்கிறதுலையா, இதில் இன்கம் அவங்க வந்து சோள வரி கட்டின இது வரைக்கும் எந்த விதமான 680 டிஎஸ் ஆஃபீஸில் எந்த தொடர்புமே இவங்க வைக்காமல் அவங்களோட சுய விருப்பத்தின் பேரில் அவங்களோட அரசியல் பின்னணியில் அவங்களோட அரசியல் அதிகாரத்தின் அந்த துஷ்பிரயோகம் செய்து சட்டவிரோதமாக இந்த 300 ஏழை மக்கள்ற இந்த காணியை மிக அநியாயமான முறையில் அவங்க அடைச்சி வச்சிருக்கிறாங்க. இந்த காணி சம்பந்தமாக உங்களுக்கு நாங்கள் காத்தாங்குடி போலீஸாரோட நாங்கள் தொடர்பு கொள்கிற நேரம் இந்த 300 பேர் காணியும் வந்து ராவா கம்பி கட்டையிலெல்லாம் உடைச்சி அந்த உடைச்சி அது ஃபோட்டோவெல்லாம் இந்த இருக்குது. இவங்க அந்த கம்பி கட்டையெல்லாம் உடைச்சி கொஞ்சம் காட்டுங்க. இந்த கம்பி கட்டைகளை எல்லாம் உடைச்சி எல்லார காணிகளையும் வந்து தரமட்டமாக்கி தான் இந்த 310 பேர் காணியையும் அடைச்சிருக்காங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்க இந்த காணி வந்து எங்களுக்கு சொந்தமான காணி உண்டு. ஆனால் உண்மையாக உறுதி இந்த சிபி காசு இந்த மரும நசீர் தந்த காணியை நூறுதீன் புரோக்கர் எழுதின